ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரா கிச்சன் கரூர். இன்றைக்கி அஸ்தலான ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி சிக்கன். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்டான சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா அலசி எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சில்லி சிக்கனில் மசாலா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வரவே வராது. அதோட டிப் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கடைகளில் சில்லி சிக்கன் மசாலா நிறைய கிடைக்குது. அதில் ஒரு பிராண்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கலாம். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். ஊறினதுக்கப்புறமா எடுத்துட்டு கடைசியாக ஊறினதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணி பெசரி எடுத்துக்கலாம். கடைசியாக ஆட் பண்ணால் தான் இது நல்லா பைண்ட் ஆகி மசாலா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராது. நல்லா எண்ணெய் சூடானதுமே இதில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதில் ஏற்கனவே உப்பு இருக்கும் ரெடி மிக்ஸில், அதனால் நம்ம உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை பெரட்டி விடக்கூடாது. அப்போ தான் மசாலா எல்லாம் அதில் நல்லா ஒட்டி பிரியாமல் இருக்கும். இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் தூவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதோட வாசம் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நம்மளுக்கு இருக்கிறத எல்லாம் நான் அடுத்தடுத்த பேட்ச் போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஸ்பேரா கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.